முகுந்தனுடைய இன்ட்ரடக்ஷன் சீன். நாம் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸினுடைய கேம்பஸ்குள்ளே போகிறோம், ஒவ்வொருத்தரோட லைஃபாக பார்க்குறோம். பார்த்துட்டு வந்தால் முகுந்த் வந்து ஒரு கேம் பிளேயில் இன்வால்வ் ஆயிருக்காரு. அவர் பிளாங்க்கு, அவருக்கு மேலே 2 சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. எல்லாமே நீங்கள் இதில் எழுதியிருக்கீங்க. அந்த கேம் பிளே எப்படி நீங்கள் அரைவ் பண்ணீங்க? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக இந்த ஆர்மி பேண்டர் எப்படி சொல்கிறனோ அந்த மாதிரி இந்த ஆர்மி வந்து இட் இஸ் லைக் ஹவு டு ஐ சே, அவங்க வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு ட்ரைபல் ஃபில்ம்லாம் பார்க்கும்போது அப்போகாலிப்டோ இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்பொழுது ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அதில் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் தான் ஆர்மியில். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி யூனிட்டில், ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் மாதிரி யூனிட்டில் வந்து அவங்கள பார்த்தாலே எல்லாருமே வந்து தாடி. நான் ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் யூடியூப்பில் வீடியோஸில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஃபேன் பேஜ் வீடியோஸ் நிறையா இருக்குது. கேஜிஎஃப் படம் இந்த டூஃபான் மியூசிக்லாம் இருக்குல்ல சாங், அந்த சாங்கை போட்டு அவங்களுக்கு வந்து வீடியோஸ் கட் பண்ணியிருப்பாங்க. ஃபேன் இதெல்லாம் வந்து அமரனுக்கு முன்னாடியே, இதெல்லாம் வந்து ஹிந்தியில் இருக்கிற ஆடியன்ஸ். ஸோ அப்படி தான் எனக்கு அவங்களோட அறிமுகம் கிடச்சிது ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் பற்றி. ஸோ ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் அது வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்குது. அதில் 44 சேர்ந்தவர் முகுந்த் சார். ஸோ 44க்கு பெருசாக வீடியோஸ் இருக்குல்ல, பட் ஸ்டில் ஐ குட் சர்ச் ஃபியூ திங்ஸ். அப்போது அந்த ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் எல்லாருமே வந்து தாடி எல்லாம் பெருசாக வச்சுட்டு முடியெல்லாம் இவ்வளோ நீளமாக வளர்து. அது ஃபஸ்ட்டு ஒரு ஷாக்கராக வந்து, ஏன்னா நமக்கு ஆர்மினா கன்வென்ஷனலாக ஒரு இமேஜ் தானே மைண்டில் இருக்கும். கரெக்ட். அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரைபல் கல்ச்சர் மாதிரி இருக்குது. அவங்களோட வாழ்க்கை முறையே அங்கே அப்படி இருக்குது. அந்த 2.5 வருஷம் அங்கே போஸ்டிங்க்கு போகிறவங்க, 2.5 3 வருஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ட்ரைபல் வாழ்க்கை மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட ஃபன் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக தானே இருக்கும்.